வணக்கம் மக்களே, தமிழ் ட்ரேடிங் ஜீரோ டு ஹீரோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கான காணொளியில் நிஃப்டி பேங்க், எஃப்ஐஐ டிஐஐ டேட்டா, ஸ்விங்குக்கு சில ஸ்டாக்ஸ், நான் கன்சிடர் பண்ண ஸ்டாக்ஸ் பற்றி, அதுக்கப்புறம் யூபிஎல் ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் பற்றி பார்த்துடலாம். முதல்ல நிஃப்டி இண்டெக்ஸ். நிஃப்டி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து புல்லிஷாக இருக்காங்க. 5வது நாளாக இன்னைக்கு 240 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் போய் 0.98% வந்து பாசிட்டிவ்க்கு போய் 24,708க்கு க்ளோஸ் வச்சுருக்காங்க. நிஃப்டி ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் போட்டிருக்காங்க. இது வந்து நல்ல பாசிட்டிவ் சைன். இது மூலமாக வந்து 25,950 வரைக்கும் வந்து டார்கெட் வந்து போகலாம் நிஃப்டி. அடுத்ததா நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் பார்த்துடலாம். நிஃப்டி பேங்க் தொடர்ந்து 5வது நாளாக ஏற்றம். இன்னைக்கு 336 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல போய் 0.63% வந்து பாசிட்டிவ்ல போய் 53,603க்கு வந்து க்ளோஸ் வச்சுருக்காங்க. அடுத்ததா எஃப்ஐஐ டிஐஐ டேட்டா பார்த்துடலாம். எஃப்ஐஐ தொடர்ந்து 3வது நாளாக வந்து பையர்ஸாக இருக்காங்க. 8,540 crores வந்து பை பண்ணியிருக்காங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. டிஐஐ வந்து நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. 2,303 crores செல் பண்ணியிருக்காங்க சொல்லி யார் யாரெல்லாம் இந்த ஷேர்ஸ் வச்சுருந்தாங்களோ அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்த ஷேர்ஸ் வந்து வந்திருக்கும். ஸோ இதை வந்து புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் ஷேர்ஸ் இன்னைக்கு வந்து 195க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அந்த ப்ரைஸ்க்கு வந்து இப்போது ஒரு ஷேர் வாங்கணும்னா 195 கொடுத்து ஒரு ஷேர் வாங்கிக்கலாம். 5 ஷேர் 10 ஷேர் எவ்வளோ வேணுமோ அதை வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா டிசம்பர் 11க்குள்ளே வந்து அவங்க வந்து இந்த ஷேர்ஸ் எல்லாம் மார்க்கெட்டில் வாங்கணும். பேங்க்கில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து டிசம்பர் 5லேருந்து 17 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. எப்படி ஐபிஓ அப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரி ரைட்ஸ்க்கும் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து இப்போ அவங்களுக்கு 10 ஷேர்ஸ் எலிஜிபிள்னா அவங்களுக்கு ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டில் வந்து 10 ஷேர்ஸ் இருக்கும். அவங்களுக்கு வேணும்னா வந்து பேங்க் மூலமாக அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா பே பண்ணி ஃபஸ்ட்டு வந்து 90 rupees வந்து பே பண்ணணும். இல்லைன்னா அவங்க வந்து மார்க்கெட் ப்ரைஸில் வந்து விற்றுக்கலாம். 195ல் இப்போ போயிட்டுருக்கு. போக போக வந்து அந்த ப்ரைஸ் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ரைட்ஸ் மூலமாக அப்ளை பண்ணி போகிறத விட யூபிஎல்லோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 560 இருக்குது. அந்த ப்ரைஸ்க்கே வந்து அவங்க வாங்கிக்கலாம் யூபிஎல் ஷேர்ஸாகவே. ஏன்னா இப்போ வாங்கணும்னா ஃபஸ்ட்டு ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் ஷேர்ஸ் வந்து மார்க்கெட் ப்ரைஸ்க்கு வாங்கணும். அதுக்கப்புறமா வந்து பேங்க் மூலமாக அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் செகண்ட் கால் வரும்போதும் மறக்காமல் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து சேர்த்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 195 ப்ளஸ் ஒரு 90 rupees, அடுத்த கால் வரும்போது ப்ளஸ் ஒரு 270 rupees, எல்லாமே சேர்த்து பார்த்தா 550 தான் வருது. இந்த லாங் ப்ராசஸ்க்கு பதில் நேரடியாக யூபிஎல் ஷேர்ஸாகவே வாங்கிக்கிறது பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி வந்து ரைட்ஸ் இஷ்யூவில் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸாக இருந்தாலும் சரி, புதுசாக வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களோட எலிஜிபிலிட்டி ஷேர்ஸை விட எக்ஸ்ட்ராவும் வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணலாம். பட் அதை கொடுக்கறதும் கொடுக்காதும் வந்து கம்பெனியோட இஷ்டம்தான். எலிஜிபிள் ஷேர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து இந்த ஷேர்ஸ் வந்து ஜான்வரி 1 வந்து ஃபஸ்ட்டு பிபின்னு யூபிஎல் பிபின்னு சொல்லி அவங்களோட அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆயிரும். லிஸ்டிங் டேட் வந்து ஜான்வரி 1 வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சேனல்லேயே வந்து இந்த மாதிரி பார்ட்லி பெய்ட் ரைட்ஸ் இஷ்யூக்கு வந்து வீடியோ போட்டிருக்கோம். நான் அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் வேணுங்கிறவங்க வந்து அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களுக்கு பங்குச்சந்தை முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை தொடர்பு கொள்ளலாம். நன்றி மக்களே.